நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi, hello and welcome to அது இது எது powered by Ruby Builders. தாய்க்கு பின் தாரம் அப்படின்றது எவ்வளவு சரியான ஒரு விஷயம் பாருங்க. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா சம்மாடி அடிப்பாங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டி சம்மாடி அடிக்கும். இதே மாதிரி வீட்டில் பொண்டாட்டிகிட்ட அடி வாங்கி தவிச்சு கொண்டிருக்கிற புருஷன்மார்களுக்கும் புருஷனை போட்டு சம்மடி அடிச்சிருக்க கொண்டிருக்கக்கூடிய பொண்டாட்டிமார்களுக்கும் நம்ம வழங்கக்கூடிய நிகழ்ச்சி தான் அது இது எது. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் யாரு அப்படின்னு நீங்களும் ஆவலா காத்துட்டு இருப்பீங்க, நானும் ஆவலா காத்துட்டு இருக்கேன். லிஃப்ட் ஓபன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் வெற்றி, வைஷாலி அண்ட் ஷாம். ஸோ வெற்றி அவர்களை வந்து நம்ம தனியாக வெல்கம் பண்ணிடலாம். வெற்றி, சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்லுங்க. என்ன சொன்னோம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்னென்னலாம் பண்ண போறீங்க? இப்போ மகாபாரதம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மகாபாரதம்ல துரியோதனன் கேரக்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த கடாப்பாறையாச்சு, அது பேர் ஏதோ ஒன்று வச்சிருப்பாரு. கதம் 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 கதம். எஸ், ஓகே, அது கரெக்டான ஆள்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. உங்களை கதம் கதம் பண்ணிடுவாங்க. ஆம்பளைங்களாம் கத கதம் பண்ண முடியும், ஆம்பளைங்களை கதம் கதம் பண்ண மாட்டாரு. நல்ல துரியோதனன். ஓகே, வெரி நைஸ். ஸோ முதல்ல நீங்க எப்போ வந்து கேமரா முடியும் நீங்க? ஐ டிட் மை எம்எஸ்சி பயோடெக்னாலஜி லைலா காலேஜில் ஓவேஷன்ஸ் தான் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். கிளாசிக்கல் டான்ஸர் பேசிக்கலி. 3 படம் பண்ணியிருக்கேன். ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, இன்னும் 2 ரிலீஸ் ஆகல. எல்லாத்தையும் லீட் ரோல்ஸ் தான் பண்ணியிருக்கேன். வெயிட்டிங் ஃபார் த ரிலீஸ். எம்எஸ்சி பயோடெக்னாலஜி நல்ல கோர்ஸ் தானே, ஏன் வேலை கிடைச்சிருக்குமே? நல்ல வேலை கிடைச்சது, படிக்கும் போதே கிடைச்சது. பட் மீடியா ரொம்ப பிடிக்கும், அதனால மீடியா சைடு வந்தாச்சு. நீங்க இருக்கிற பாடிக்கு வந்து நீங்க போலீஸ், சிஐடி அது மாதிரி ஏதாவது ஆயிருக்கலாம். பாடி இப்போ தான் ஏற்றினேன், அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப லீனாக தான் இருந்தேன். துரியோதனன் கேரக்டருக்காக தான் நான் இவ்வளோ வெயிட் பண்ணேன். என்ன சாப்பிடுவீங்க காலைல? என்ன அவ்வளோ? கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு ஒரு 4 டைம்ஸ் நான்வெஜ் சாப்பிடுவேன். 4 ஃபுல் சிக்கன் சாப்பிடுவேன். சிக்கன் யார் வாங்கி கொடுப்பா? அம்மா தான். அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக சிக்கனே சாப்பிட்டுப்பீங்களா? இல்லை, ஒரு வேளை தான் சிக்கன் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் ஜிம்ல போய் படுத்துப்பீங்களா? எப்படி? ஜிம்மெல்லாம் படுக்க மாட்டேன், 1 ஹவர் தான் ஜிம் பண்ணுவேன். உங்களுக்கு டக்குன்னு பார்க்கும்போது நம்ம டிஷர்ட் போட்ட ராஜ்கிரண் சார் மாதிரி பாடி ஏடி எல்லாம் மீ சைஸ் எல்லாம் பயங்கரமா இருக்குது. லுங்கி கட்டினார்னா கூட அப்படிதான். அவர் லுங்கி கட்டினாலும் அப்படிதான் இருக்குமா? ஓகே, வைசாலி இப்போ உங்க கூட நடிக்கிறாங்களா? இல்லை நடிக்கல, ஃப்ரெண்டு. ஓகே, அப்பனா ஓகே, பிரச்சனை இல்லை. சரி, ஸோ வெற்றி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரோலுக்காக பாடிலாம் ஏற்றிருக்கீங்க. இப்போ அடுத்த ரோலுக்கு இப்போ இறக்குங்கன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக இருக்குது. 1 மந்த்ல இறக்கலாம். மூட்டை இறக்குற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, லெட்ஸ் வெல்கம் வெற்றி. அடுத்ததாக நம்ம பேச போகிறது வைஷாலி கிட்ட. வைஷாலி, உங்க ஃபுல் பேரே வைஷாலி தானே? ஆமா. அவ குழந்தை பிறந்த ஜாலியில வைஷாலின்னு வச்சிட்டாங்க. டைமிங் இல்லையே. இல்ல, டைமிங் இல்லனாலும் பரவாயில்ல, நாங்க அப்படி டைமிங்கா சொல்லிடுவோம். எனக்கு வந்து ஒரு டவுட் மாக்காப்பா. என்ன மாக்காப்பா? அது என்ன மாக்காப்பா? ஊர்ல இருந்து வர எல்லா மாக்கான்ஸ்க்கும் நீங்க அப்பாவா? எல்லா மாக்கான்ஸும் அப்பாவா? இது ரொம்ப இதா இருக்குதுமா. ஏமா ஷூட்டிங்க்கே நம்மளுக்கு டேட் இல்லை, இதுல வேற நீ இது மாதிரி தான் ஆளாளுக்கு ஒன்று ஆளாளுக்கு அது ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நீங்க அதுக்கு மட்டும் பதில் சொல்லிடுங்க. உங்களுக்கு மாக்காப்பான்னு ஏன் பேர் வச்சாங்க? மாக்காப்பா அப்படின்றது ஒரு ஜாலியா வச்சது. இல்ல, அதை மாத்தி பார்த்தா சில கட்சி பேர்லாம் வருது. இல்ல கட்சி பேரு எல்லா பேரும் வரும். ஏமா நீ வேற? ஓகே, நான் உங்களுக்கு ஏன் வைசாலின்னு பேர் வச்சான்னு கேட்டா நீங்க என்ன பண்ணீங்க? வைஷாலிங்கன்னா ரொம்ப அழகான தேவதன் அர்த்தம். அப்படியே உங்களுக்கு அந்த பேர் வச்சாங்க? அதனால தான் வச்சாங்க. ஓகே, வைசாலி. சரி, வயசானாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தேவதை மாதிரி இருப்பீங்க. கண்டிப்பா. நீங்க வந்து முதலாக எப்போ வந்து கேமரா முன்னாடி நடிச்சீங்க? இல்ல என்ன பண்ணீங்க? சென்னையில் ஒரு நாள்னு ஒரு படம். ஒரே ஒரு நாள் நடிச்சிங்களா? இல்ல, நிறைய நாள் நடிச்சேன். அது 1 டே ஸ்டோரி. அதுல தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் அப்பியரன்ஸ். அதுக்கப்புறம் கனா காணும் காலங்கள் விஜய் டிவி. ஓகே, அவ்வளவுதான். இப்போ அதை நடிச்சிட்டு இருக்கீங்க. அது முடிஞ்சிருச்சுங்க. இப்போ வேற ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ மும்முரமா படிப்பை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல இறங்கிட்ட தீவிரமா. இன்ஜினியர்ல என்ன இன்ஜினியரிங்? ஐடி. வெரி நைஸ். ஓகே, ஐடி படிச்சுட்டு இருக்கக்கூடிய நம்ம வைசாலி அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம வெற்றி போற அதே ஜிம்முக்கு போயிட்டு இருக்கக்கூடிய சாம் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். சாம், வணக்கம். வணக்கம். ஓகே, நீங்க நடந்து வரும்போது இப்படி தான் வந்தீங்க. அது என்னது இது? நீங்க ஏதாவது பாம் கீம் வச்சிருக்கீங்களா? இல்ல, நானும் மகாபாரதத்துல வந்து அர்ஜுனரா பண்ணிட்டு இருக்கேன். We are friends. ஆனா இப்ப கதை பிரகாரம் நீங்க வந்து அந்த கேரக்டர் தான் எனிமீஸ், மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ். தேவா தளபதி மாதிரி இவங்க 2 பேரும். அப்படியா? நீங்களும் வந்து அந்த கதாபாத்திரத்துக்காக தான் ஏத்துனீங்க உடம்பு? பேசிக்கலா ஜிம்முக்கு போறேன், இதுக்காக கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அர்ஜுனன் அம்புலாம் விடுவார்ல? அதெல்லாம் நார்மலா விடுவேன். மன்மதன் அம்பு தானே. இது வரைக்கும் விட்டு கரெக்டா போய் அடிச்சிருக்காது கிட்ட? எங்க ட்ரை பண்ணீங்க அது மாதிரி? இப்போ வேணா உங்க முன்னாடி அவர் ட்ரை பண்ணுவார், உங்களை டார்கெட்டா வச்சு. அவர் வேணா உங்களோட ட்ரை பண்ணலாம், அது வில்லு விடுறதுல ட்ரை பண்ண முடியாது, கஷ்டம். ஓகே, சரி சொல்லுங்க. நம்ம கை கட்டி இருக்கக்கூடிய ஷாம், முதல்ல நீங்க நடிச்ச விஷயம் எதுக்காக நடிச்சீங்க, எங்க நடிச்சீங்க? சீரியல் தான் என்ட்ரி 4 இயர்ஸ் பேக் தான். தெலுங்கு சீரியல்
அதுக்கப்புறம் தமிழ் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் இப்போது பிஸியாக தான் இருக்குது. ஓகே, மணிரத்னம் சார் படத்தில் வர ஹீரோ மாதிரி ஒரு ஒரு வார்த்தையா அழகாக ஷாம் செதுக்கிட்டு இருக்காரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஷாம். ஸோ நம்ம நிகழ்ச்சிக்கு வந்த உடனே உங்களை வந்து உற்சாகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிஃப்ட்ஸ் எல்லாம் அப்படியே வாரி வழங்கும். இதில் முதல்ல நாங்கள் கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டு கிரீன் ட்ரெண்ட்ஸ் வழங்கக்கூடிய 2500 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட்டை வச்சு உங்கள் 3 பேருக்கும். என்னம்மா? இல்லை சந்தோஷங்க. ஓகே, ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறத கர்லிங் பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியா வெரி நைஸ். ஓகே, அடுத்ததாக வந்து கேபி ஜுவல்லரி அண்ட் ஜெம்ஸ் வழங்கக்கூடிய 3000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட்டை வச்சு உங்கள் 3 பேர் என்ன உங்களை வந்து ரொம்ப ரிலாக்ஸாக வந்து அழகாக ஒரு ஹாலிடே பேக்கேஜ் கொடுத்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் 2 நைட் இந்த ஏரியாவில் இல்லாத ஊர் கடத்துறதுக்காக நம்மளுடைய ஸ்டெர்லிங் ஹாலிடேஸ் வழங்கக்கூடிய ஒரு ஹாலிடே பேக்கேஜ். நீங்க தனியா அவர் தனியா நான் அவங்க வருவாங்களான்னு கேக்குறீங்களா? இல்ல 3 பேர் அதே ஏன்ட்ட கேக்குறீங்க, அவங்க கிட்ட கேளுங்க. நம்ம அப்படியே பழகணுமா கப்ஸ்? நம்ம அப்படியே பழகணுமா? இப்பதான் இந்த லிஃப்ட் திறந்த உடனே உங்க மூஞ்சியா பார்த்தேன் நானு. சார் அதெல்லாம் அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. ஷாம் என்ன சொல்றீங்க? நீங்க ஏதாவது ஃபீல் பண்றீங்க? இல்ல அவர் எதுவும் ஃபீல் பண்ணல. அவர் ஏற்கனவே பிளான் போட்டார் 3 நாள் 2 நைட். ஓகே, கான்டாக்ட் நம்பர் உங்ககிட்ட தான். கான்டாக்ட் நம்பர் என்கிட்ட. சரி, ஓகே. அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா ஆளுக்கு 1000 பாயிண்ட்ஸ். இந்த 1000 பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து கட்டி காப்பாற்றி பத்திரமா வச்சுக்கணும். ஸோ இன்றைய நாளுடைய முதல் ரவுண்டுக்கு போயிடலாமா? போயிடலாம். ஓகே, முதல் ரவுண்ட் என்ன அப்படின்னா யாருமா நீ அப்படின்ற ஒரு ரவுண்ட். லிஃப்ட் ஓப்பன் பண்ண உடனே ஒரு ப்ரொஃபஷனல் சார்ந்தவர் இங்கே வந்து நிற்பாரு. அவர் யார் அப்படின்னு நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் கண்ணை நாங்கள் கட்டிடுவோம். நாங்கள் வந்து உங்களுக்கு 3 க்ளூஸ் தருவோம். பஸர் முறையில் தான் வந்து நீங்கள் ஆன்சர் சொல்லணும். ஃபர்ஸ்ட் யார் பஸர் அழுத்துறாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் வாய்ப்பு அவங்களுக்கு. சில இன்னொரு ரூல் எப்படின்னா ஃபர்ஸ்ட் பஸர் அழுத்தினவங்க டாக்டர்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அடுத்து பஸர் அழுத்தி ஆன்சர் சொல்கிறவங்க அதே ப்ரொஃபஷனல் அதே வார்த்தையை சொல்லக்கூடாது. கரெக்டான பதில் சொல்கிறவங்களுக்கு இந்த ரவுண்டோட வின்னர் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த பாயிண்ட்ஸு கம்மியாகாமல் அப்படியே இருப்பீங்க. மற்ற 2 பேருக்கு 100 பாயிண்ட் கம்மியாயிடும். ஸோ நம்ம யார் மானி ரவுண்ட் ஆரம்பிக்க போதே அதுக்கு முன்னாடி நம்ம கெஸ்டோட கண்ணெல்லாம் கட்டிடலாம். ஸோ யார் மானி ரவுண்டை விளையாட போகிறோம். நீங்களும் இந்த ரவுண்டை வீட்டில் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய கெஸ்டோட கண்ணெல்லாம் நம்ம கட்டியாச்சு. லிஃப்ட்டை திறந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வெற்றி, வைஷாலி அண்ட் ஷாம் 3 பேருமே வரும்போது நல்லா தான் வந்தாங்க. இப்போதான் வந்து இந்த மாஸ்க் ஆஃப் ஜாரோ, பேட்மேன், பேட்வுமன் மாதிரி என்னம்மா ஏதோ டைப் படிக்கிறேன். ஓகே, வந்ததுலேருந்து ஒரு டைப்பை தான் பேசினுக்கிறாங்க. வைசாலி ஓகே, இவங்க 3 பேரும் இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா நம்ம யாருமா நீ ரவுண்ட்ல இவர் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்க போறாங்க. உங்களுக்கான முதல் க்ளூ சொல்லிடலாமா? உங்களுக்கான முதல் க்ளூ பல பேரோட எதிர்காலத்தை சொல்ற இவங்களுடைய எதிர்காலம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. முதல்ல பசர இருக்கிறது வெற்றி அவர்கள். எதிர்காலம்னா ஜோதிடமாக தான் இருக்கணும். ஜோதிடர். ஓகே ஃபைன். அடுத்து வைசாலி சொல்லுங்க. ஜோதிடம் தாங்க. இல்ல வேற ஏதாவது சொல்லுங்க. சரி, குறி சொல்றவங்க. குறி சொல்றவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வைசாலி. ஓகே ஷாம் சொல்லுங்க. நாடி ஜோசியம் பார்க்குறவர். நாடி ஜோசியம் பார்க்குறவங்க 3 பேருமே தப்பான ஆன்சரை சொன்னதுனால இப்போ நம்ம 2வது க்ளூவுக்கு போறோம். உங்களுக்கான 2வது க்ளூ இந்த ப்ரொஃபஷனை சேர்ந்தவங்களை ப்ளூ கிராஸ் காரங்க பார்த்தா பிரச்சனை. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த தடவை வெற்றி அவர்கள் தான் பாசர் எடுத்திருக்காரு. வைஷாலி செகண்ட் அண்ட் தேர்ட் ஷாம். கிளி ஜோதிடம். ஓகே, கிளி ஜோதிடம் அப்படின்னு வெற்றி சொல்லியிருக்காரு. அடுத்து வைஷாலி. அதேதான் கிளி ஜோசியம் தான். அதே தான் சொல்ல முடியாது இல்ல, வேற சொல்லுங்க. இல்ல அதான் நான் ஃபர்ஸ்டே நினைச்சிட்டேன். அதுதான் அவர் நினைச்சது நீங்க நினைக்க கூடாதுமா. அதுதானங்க ஆன்சர். அப்ப வேற ஏதாவது சொல்லுங்க. எலி ஜோசியம், புலி ஜோசியம் அது மாதிரி சொல்லுங்க. சரி, மாகாப்பா ஜோசியம். மாகாப்பா ஜோசியம். ஓகே வெரி நைஸ். அடுத்து ஷாம். பேர்ட்ஸ் பெட்ஸ் வச்சு வந்து ஜாதகம் பார்க்குறோம். அதே விஷயத்த இங்கிலீஷ்ல சொன்னா நாங்க ஒத்துப்போம். வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஏதாவது சொல்லுங்க. ஹிந்தில சொல்லுங்க. ஹிந்தில நயி மாலும். நயி மாலும் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஷனை சொல்லியிருக்கிறாரு நமது ஷாம் அவர்கள். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம வெற்றி அவர்கள் கிளி ஜோதிடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய வைஷாலி அவர்கள் மாகாப்பா ஜோதிடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வதாக வந்து நயி மாலும் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஷனை சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ முதல்ல கண்ணை கட்ட நம்ம யார் கண்ணை கட்ட அவுக்க போகிறோம் அப்படின்னா வைசாலியுடைய கண்கட்டை. பயங்கரமான ரியாக்ஷன். ஓகே, அடுத்து ஷாம். ஓகே, அடுத்ததாக வெற்றி. வெற்றி பெற்றார் வெற்றி. ஓகே வெற்றி, இதுக்கு முன்னாடி கிளி ஜோசியம் பார்த்துருக்கேன். கிளியை பார்த்துருக்கீங்களா இல்லை கிளி ஜோசியம்? நிறைய கிளிங்களை பார்த்துருக்கேன். நிறைய கிளிங்களை பார்த்துருக்கீங்க. கிளிங்களை பார்த்துருக்கேன்.
கிளி உங்க எதிர்காலம் பத்தி என்ன சொல்லுச்சு? மீடியாவில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு. நல்ல கிளியா இருக்கும். நீங்க பாத்துருக்கீங்களா வைசாலி? இல்ல நான் மாக்கப்ப ஜோசியம் தான் பார்ப்பேன். கிடையவே கிடையாதுமா நீ வேற. அதுலேருந்து அதே சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, அடுத்து ஷாம் சொல்லுங்க. கிளி பார்த்துருக்கேன், ஜோசியம் பார்த்தது. வேற என்ன மாதிரி ஜோசியம் உங்களுக்கு பாப்பீங்க? நார்மல் ஜோசியம் பார்த்துருக்கேன். என்ன சொன்னாங்க உங்களுக்கு? ஜோசியர் என்ன சொன்னாங்க? இந்த ஃபீல்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. கையை கட்டினே இருப்பீங்க ஒரு ப்ரோக்ராம் ஃபுல்லா அப்படின்னாங்களா? அவர் ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஹோல்ட் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பார். சரி, நம்ம அண்ணன்ட்ட பேசிடலாமா? ஓகே அண்ணா வணக்கம். உங்க பேர் என்ன? என் பேர் ஸ்ரீதர் சார். எத்தனை வருஷமாக? ஒரு 5 வருஷமா பண்றேன் சார். கீழே 2 டார்லிங் இருக்காங்க, அவங்க பேரு? மீனாட்சி சார். ஒரு கூண்டுல மீனாட்சி இருக்கு, இன்னொரு கூண்டுல சரவணன் எங்க பறந்து போயிருக்காரா வெளியில? சரி, கிளி இப்பதான் பேசுமா? ஜோசியம் பார்த்துட்டு இவங்களை பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாமா அப்படின்னு சொன்னால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வைசாலியை பார்த்து கேட்கலாமா அப்படின்னு பார்க்கலாமான்னு கேளுங்க. ஒரு கிளியை எடுத்து பார்க்கணும் சார். இல்ல அப்படியே கூண்டுல வச்சே கேளுங்க, பயப்படுது இல்ல அது. அப்படி கேட்டால் பதில் சொல்லலாம் சார். அப்படி கேட்டா பதில் சொல்லாதா? அது வேற வைசாலியை பார்த்து அப்படியே ஒளிஞ்சிட்டு இருக்கு. இப்படி இப்படி பயப்படாத, நான் இருக்கேன். ஓகே, இது யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க நீங்க? இது நம்ம பரம்பரையாக பார்த்துட்டு இருக்காங்க அம்மா அப்பா எல்லாருமே, அப்படியே நானும் கற்றுக்கிட்டேன் சார். ஓகே, இந்த மாதிரி வந்து பறவையை வச்சு நீங்கள் வந்து ப்ரொஃபஷன் உங்களோட வேலை நடத்துறீங்கன்னு சொல்லிட்டு ப்ரூ கிளாஸில் வந்து யாராவது பிடிச்சின்னு போயிருக்காங்களா இது வரைக்கும்? பிடிச்சிருக்காங்க. எத்தனை கிளி பிடிச்சின்னு போயிருக்காங்க? நிறையா பிடிச்சிருக்காங்க சார். பிடிச்சின்னு போய் அவங்க என்ன பண்ணுவாங்க? பிடிச்சிட்டு அவங்க சரண்டர் ஆக்கிடுவாங்க கிளியெல்லாம். கிளியை சரண்டர் பண்ணுவாங்களா? இது நான் இந்த மாதிரி வச்சு கூண்டு அடைச்சு பார்க்கக்கூடாது, அது சுதந்திரமாக அப்படியே விடணும், சுதந்திரமாக விடணும் அப்படின்னு கொண்டு போயிடுவாங்க சார். ஓகே, சரி. இப்போ இந்த ஃபாரின்லலாம் இதே மாதிரி கிளியை வச்சு வேற எதுலையாவது பண்ணிட்டு இருக்காங்களா ஜோசியம்? இல்லை சார். எலி ஜோசியம், மயில் ஜோசியம்? எலி ஜோசியம் நாங்களே பார்ப்போம் சார். அப்படியா? நாங்களே. எப்படி அந்த சீட்டெல்லாம் அதுவே கடிச்சிடாது? கடிக்காது சார். கடிக்காதா? கடிக்காது. எப்படி எலி தான் அப்படி வெளில வந்து எடுத்து போயிடும்? ட்ரைனிங் பழக்கம் தான் சார். சரி, இப்போ ஃபியூச்சரில் வேற ஏதாவது மிருகங்கள்லாம் வச்சு ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னு ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? இல்லை அப்படிலாம் இல்லை சார். வைசாலி இன்றைய நாளை நிகழ்ச்சியை ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா, அவங்கள பற்றியான ஜென்ரலான சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கிளியை வச்சு சொல்லுங்கண்ணே. மீனாட்சி, வைசாலிக்கு சீட் எடு. சார் வைசாலிக்கு வந்து கிருஷ்ணன் வந்திருக்கார் சார். ராதையும் கிருஷ்ணன் வந்திருக்கிறாங்க. வைசாலியுடைய ராசிக்கு வந்து டைம் நல்லா இருக்குது சார். கிரகமோ தோஷமோ எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. ஆனால் மனசில் ரொம்ப நாளாக ஒரு காரியம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக இன்னும் ஒரு மாதத்தில் கண்டிப்பாக அவங்க நினைக்கிற காரியம் நடக்கும் சார். இன்னும் 1 மாதம் முடிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு எல்லாமே அவங்க நினைக்கிறது எல்லாமே வெற்றி தான் சார். நீங்கள் எப்பயாவது ஃப்ரீ டைமில் உங்களுக்கே பார்த்துப்பீங்களா ஜோசியம்? இல்லை அப்படிலாம் கிடையாது. நாங்கள் வந்து ஜாதகம் பார்த்துக்குவோம் சார். நீங்களே ஜாதகம் பார்த்துப்பீங்க? நாங்களே எங்களுக்கு உள்ள ஜாதகம் பார்த்துக்குவோம். நாங்கள் பிறந்த டேட்டு இதெல்லாம் வச்சு கணிச்சு எங்களோட டைம் வாழ்க்கை லைஃப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவோம். ஓகே, ஒருத்தருக்கு கிளி ஜோசியம் பார்க்கணும் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க? 50 ரூபா ஆகும் சார். எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 கேள்வி கேட்டால் போய் கிளிக்கு கொய்யாப்பழம் வாங்கிட்டு வரீங்களா? இல்லை அப்படிலாம் இல்லை சார். 50. ஓகே, கிளி என்ன விரும்பி சாப்பிடும்? கிளி வந்து விரும்பி கொய்யாப்பழம், வாழைப்பழம், சாப்பாடு இந்த மாதிரி எல்லாமே சாப்பிடும். மசால் தோசை, இட்லிலாம் கேட்காது? அதெல்லாம் கேட்குறேன் சார். தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த வேலை நல்லா சூப்பராக பண்ணி ஒரு பெரிய இன்டர்நேஷனல் லெவல் கிளி ஜோசியராக வரணும் அப்படின்றது எங்களோட இதோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி. யார்மா நீ ரவுண்டோட முடிவில் வந்து யார் வெற்றியாளர் அப்படின்னா வெற்றி தான் இன்றைய நாளுடைய வெற்றியாளர். ஸோ பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வெற்றி அவர்கள் 1000 புள்ளிகளிலே இருக்கிறார். அண்ட் வைசாலியும் ஷாமும் ஆளுக்கு 100 புள்ளிகளை எழுந்து தலா 900 புள்ளிகளில் இருக்கிறாங்க. இந்த ரவுண்டோட வின்னருக்கு ஸ்பானோ கான்டாக்ட் லென்ஸ் வழங்கக்கூடிய 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வச்சு தருவோம். அதை வின் பண்றாரு வெற்றி. ஓகே, வெற்றியாளர் வெற்றி. அடுத்த ரவுண்டு வெற்றி பெறுவீங்களா? என்ன ரவுண்ட் அடுத்த ரவுண்டு? சிரிச்சா போச்சு. ஓகே, சிரிச்சா போச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிரேக்குக்கு போகிறோம். அது இது எது பவர்ட் பை ரூபி பில்டர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அது இது பவர்ட் பை ரூபி பில்டர்ஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வெற்றி, வைசாலி அண்ட் ஷாம் 3 பேர் வந்து விளையாட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம விளையாட போற ரவுண்ட் சிரிச்சா போச்சு. இந்த ரவுண்டில் முக்கியமான விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்காதவங்களுக்கு தான் ப்ரைஸ். ஓகேவா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறேன். உங்களுக்காக வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஒரு குரூப் வருவாங்க. அந்த லிஃப்ட் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து நீங்கள் சிரிக்கக்கூடாது. அவங்கக்கிட்ட நீங்கள் பேசலாம், ஆனால் சிரிச்சினே பேசக்கூடாது. முதல்ல சிரிக்கிறவங்களுக்கு 300 பாயிண்ட் போகும், செகண்ட் சிரிக்கிறவங்களுக்கு 200 பாயிண்ட், லாஸ்ட்டில் சிரிக்கிறவங்களுக்கு 100 பாயிண்ட். இவங்களும் சரி உங்களையும் சரி சிரிக்க வைக்க போகிற அந்த குரூப் யார் அப்படின்றத லிஃப்ட் திறந்து பார்க்கலாம்.
என்ன வந்தவொடனே கன்னு அங்கே குறி வைக்கிறீங்க? கண்ணு எப்பவுமே பொண்ணை பார்த்தவொடனே தான் போவோம். ஐ லைக் யூ. நீங்க பண்ணு மாதிரி இருக்கீங்க. அதனால தான் லைக் யூ சொன்னாரு. தெரியாதா? நீங்க விஜயகாந்தா? யாருக்குமா தெரியும்? போட சொன்னாங்க போட்டேன். இது டபுள் மீனிங்கா இருக்கு. இல்லம்மா கெட்டப்ப சொன்னேன். நீ பேசிட்டு என் மேல பழிய போடுறியா? சரி ஓகே, கான்செப்டுக்கு போவோம். நான் தான் வல்லரசு. நான் அதான் சிரிச்சிட்டேன்ல, அவரை பார்த்து பேசுறேன். எல்லாருக்கும் வணக்கம். மாக்காப்பா, நான் எதுக்கு இந்த போலீஸ் வேலைக்கு வந்தேன்னு தெரியுமா? ஏன்? எங்க தாத்தா கொல்லரசு 35,000 ரூபாய் கட்டி வேலைக்கு சேர்ந்தாரு. அந்த 35,000 வசூல் பண்றதுக்குள்ளேயே அவர் போய் சேர்ந்துட்டாரு. எங்க அப்பா அன்பரசு 50,000 ரூபாய் கட்டி வேலைக்கு சேர்ந்தாரு. அந்த 50,000 கலெக்ஷன் பண்றதுக்குள்ளேயே ஒரு பொண்ணை பெண் போலீஸ கைய பிடிச்சி இழுத்தாருன்னு அவரை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிட்டாங்க. ஆக எங்க அப்பாவுடைய 50,000ம் எங்க தாத்தாவுடைய 35,000 சேர்த்து 95,000 வசூல் பண்ணதான் நான் இந்த வேலைக்கு வந்திருக்கிறேன். என்னடா 85,000 தானே ஆகுது, 95,000 சொல்றேன்னு பாக்குறியா? வட்டி யாரா உங்க தாத்தாவோட தருவான். ஆக இப்போ வந்து போலீஸ் செலக்ஷன் நடக்க போகுது. இதை செலக்ட் பண்றதுக்கு சத்திரியம் வர போறாரு. ஹலோ ஹலோ, யாரு? பாகிஸ்தான் தீவிரவாதியா? ஏய், ராங் நம்பர்ரா. யாரா நீ? யார கேக்குறீங்க? யாரா நீ? அப்படி திரும்பி பார்த்து கேளுங்க சார். மறுபடியும் கேளுங்க. யாரா நீ? வல்லரசு. நீ குள்ளரசுடா. ஆமா, நீங்க யார் சார்? ஏய், நான் தான்டா சத்திரிய. சாத்துக்குடி விற்கிற மாதிரி இருக்கிற நீ சத்திரியனா? இந்த பஞ்சுக்கு சிரிப்பு வருதா? எனக்கு வந்துருச்சு. அவருக்கு வருதான்னு கேக்குறேன். அவர் தான் சிரிக்க மாட்டேங்கிறாரு. ஏய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பொறி உண்டை வாங்க வந்தேன். பின்ன என்ன சார், போலீஸ் செலக்ஷன் வந்திருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறீங்க? கொஞ்சம் கூட உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் மேல கண்ணு இல்ல, அந்த பொண்ணு மேல தான் கண்ணாகுது. ஏய், மிஸ்டர் குள்ளரசு, எத்தனை பேர் வந்திருக்காங்க இன்னைக்கு செலக்ஷன்? சொல்லுங்க சத்திரியன். எத்தனை பேர் வந்திருக்காங்க இன்னைக்கு செலக்ஷனுக்கு? ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் நிறைய பேர் வந்திருக்காங்க. உங்களுக்கு எத்தனை பேர் வேணும்? ஏய், நான் குளத்து வேலைக்கு ஆள் எடுக்கிறேன். ஏய், போலீஸ் வேலைக்கியா? 60 பேர் வந்திருக்காங்கய்யா. ஏய், தமிழ்நாட்டுல மொத்தம் 6.5 கோடி பேர் இருக்காங்க. 60 பேர் மட்டும் தான் வந்தாங்கன்னா மொத்தம் 6,49,349,040 பேர் என்னடா பண்ணுவாங்க? ஏன் சார், எல்லாரும் போலீஸ் வேலைக்கு வந்துட்டா திருட வேலைக்கு யார் சார் வருவாங்க? ஏய், குள்ளரசு, சொல்லுங்க சத்திரியன். உனக்கு விவரமே தெரியல. தமிழ்நாட்டுல திருடங்களே இருக்க கூடாதுன்றதுக்காகத்தான் எல்லாரையும் போலீஸ் ஆக்க நம்ம ட்ரை பண்றோம். அப்பனா மாக்கப்பா, நீ இந்த வேலைக்கு கண்டிப்பா ஜாயின் பண்ணி ஆகணும். கண்டிப்பா டிபார்ட்மெண்ட்ல டிரைவர் வேலை உனக்கு காத்திருக்கு. ஏய், எல்லாரையும் வர சொல்டா. இங்க என்னடா ஃபேஷன் பரேடா நடக்குது? இது போலீஸ் பரேட் கவுண்டரா? என்ன நடத்திட்டு இருக்க? அண்ணே வணக்கண்ணே. அது இருக்கட்டும், யாரா நீ? ஏ வினைத் மகான். என்னது? வினைத் மகாதேவன். சார், அவன் தான் உளறான்னு பார்த்தா நீங்களும் சிரிக்கிறீங்களே சார். ஏ வினைத் மகாதேவன். சார் திருப்பி கட்டாதீங்க சார். ஏய், நீ சிரிப்பு காட்டிட்டு அவரை சொல்லாதடா. தயவு செய்து இவன் பேரை சொல்லுங்க. அண்ணே நீங்க என்ன சொல்லுங்கண்ணே, வினைத் மகான் நான் சொல்லுங்க. சொல்லட்டுமா? சங்கர் மகாதேவன். அவ்வளவும் பித்தலாட்டம். உண்மையான பேரை சொல்றா. அண்ணே நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கேளுங்கண்ணே. ஏய், உன் பேர் என்னடா? வினைத் மகாதேவன். விநாயகா மகாதேவனா? கரெக்டா சொல்ற. பில்லா. டேய் பல்லா, தள்ளி நில்றா. பில்லா. டேய் பல்லா, கரெக்டா நில்றா. அண்ணே அதான் அவர் கேட்டார்ல. இன்னொரு வாட்டி சொல்லுவோம்டா. பில்லா. ஏய், கரண்ட் பில்லா இல்ல இபி பில்லா? டேவிட் பில்லா. டேமேஜ் ஆன பல்லா மாதிரி இருக்கிற டேவிட் பில்லாவா? ஒழுங்கா சொல்றா. உன் பேரை சொல்லு முதல்ல. டேவிட் பில்லா. எந்த ஊர்ரா நீ? அத்திப்பட்டி. வத்திப்பட்டி விக்கிறவ மாதிரி இருக்க. அத்திப்பட்டியா? ஏய், விவரத்தை ஒழுங்கா சொல்டா. நீ விநாயகா மகாதேவனா, டேவிட்டா, பில்லாவா, இல்ல என்னமோ ஒரு பட்டி? நீ இல்லண்ணே நான் டேவிட் பில்லா. ஏய்,
இவன் யாரா இவன்? டேய் மாத்தி மாத்தி பேசுற, உன் பேரை ஒழுங்கா சொல்லு. அண்ணே என் பேரு சொல்லிடுறேண்ணே, டேவிட் பில்லா தானே என் பேரு. அப்ப ஊரை கேளுங்க. ஏய் அதுதான் கேட்டாச்சுல்ல, என்னமோ அண்ணே அத்திப்பட்டிங்கிற. ஊர் வந்து அத்திப்பட்டு, பேரு வந்து டேவிட் பில்லாண்ணே. அண்ணன் ஊரு அத்திப்பட்டி, உன் ஊரை கேட்டண்டா. டே குள்ளா ஒழுங்கா கேளுடா, ஏன்டா தேவையில்லா பேசி பேசி குழப்புற. ஏய் அவங்கிட்ட சொல்றா பல்ல. இருடா, அண்ணே என்னை எதுக்காக நான் கூப்பிட்டீங்க அதனா சொல்லுங்கண்ணே. ஒரு நிமிஷம் இரு. காலை சேர்த்து வைடா. ஏற்கனவே சேத்துல வச்ச மாதிரி தான் இருக்கு. கைய தூக்குடா. தூக்க மாட்டேனே இப்ப தூக்காம இரு. ஏய் சார். நீங்க ஏன் சார் கைய தூக்குறீங்க? நீங்க இறக்குங்க சார். நீங்க அதை இறக்குங்க வல்லரசு. எப்ப பார்த்தாலும் பயந்துட்டு இப்ப அழுங்க சார். டெஸ்ட் 44. சத்ரியன் அது டெஸ்ட் இல்ல, செஸ்ட். ஜிப்பு 35. சத்ரியன் அது ஜிப்பு இல்ல, இப்பு. உங்களுக்கு தெரியுதான்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். போதும் போ. அண்ணே எப்பண்ணே கொடுப்பீங்க? இப்ப கிடைக்காது. நீ இன்னும் தண்டால் எடுக்கணும், அதுக்கப்புறம் கயிறை பிடிச்சி தொங்கணும், அதுக்கப்புறம் துப்பாக்கி சுடணும், அதுக்கப்புறம் உனக்கு யூனிஃபார்ம் தைக்கணும், அதுக்கப்புறமா தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. அண்ணே அது இல்லைண்ணே, எங்கள் ஏரெல்லாம் சட்டை தைச்சோன்னா 4 நாளில் கொடுப்பாங்கண்ணே. நம்மள டெய்லர் நினைச்சு பேசிட்டு இருக்கிறான். அண்ணே அப்போ நீங்கள் டெய்லர் இல்லையா? ஏய் எங்க ட்ரெய்லரை நாங்க காட்டட்டுமா? அவ்வளவுதான், எல்லாமே அடங்கிடும். ஏய் நீ கரையிலேருந்து கடலை பார்க்குற. ஏய் அது எங்கடா பாக்குறது? கடலை தான் 3 நாள்ல தியேட்டர்ல இருந்தே தூக்கிட்டாங்களே. ஏய் நான் கடல்லேருந்து கடலோட ஆழத்தை பார்க்குறேன். ஏய் ஆடியன்ஸே யாரும் சிரிக்கல, அப்புறம் என்ன ஆயத்தை பாக்குற? சிரிக்க வைடா. அண்ணே என்னண்ணே? யூ ஆர் ரிஜெக்டட். அண்ணே என்னையானே ரிஜெக்ட் பண்ணுறீங்க? பின்னடா, முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுடா. சொல்லுங்கண்ணே. ஒரு தீவிரவாதி பிடிச்சா என்னடா பண்ணுவ? அண்ணே அவனை பிடிச்சி போய் கோண்டில் நிறுத்துவனே. என்ன கூண்டில் நிறுத்தாம குன்றத்தூர் பைபாஸ்லயே நிறுத்துவாங்க? டேய் தீவிரவாதியை பிடிச்சா என்னடா பண்ணுவ? அண்ணே அவனை பிடிச்சி தான் கோண்டில் நிறுத்துவ சொல்லிட்டேண்ணே. ஏய் அதை நிறுத்தக்கூடாதுடா. வல்லரசு என்ன பண்ணுவேன்னு சொல்லு. ஏய் ஒரு தீவிரவாதியை பிடிச்சா அவனை உட்கார வச்சு மணிக்கு ஒரு தடவை ஒரு பக்கெட்டு தண்ணியை மூஞ்சில ஊற்றணும். அவனை தாம்பு கயிறால 10 நாளைக்கு கட்டி போடணும். அதுக்கப்புறம் அவன் ஃபேஸில் லைட்டிங் வச்சு 3 மணி நேரம் அடிக்கணும். அடிச்சதுக்கு அப்புறம் 10 மணி நேரம் விடிய விடிய அவன் கூட பேசணும். அதுக்கப்புறம் தாண்டா அவனுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கணும். பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவனுக்கு தமிழே தெரியாதுன்னு. அண்ணே அப்பவும் பேசுவோம்டா, சப்டைட்டில் போட்டு பேசுவோம். என்னண்ணே பேசுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலண்ணே. ஏய் இவனுக்கு ஒண்ணுமே புரியலையா? எடுத்து சொல்லு. அப்புறம் தாண்டா போடுவோம், சப்டைட்டில் போட்டு பேசுவோம். ஏய் அதான் இப்ப போட்டேன். அண்ணே மாற்றி மாற்றி போறீங்களே. ஏய் என்ன நடக்குதுங்க? நீ எங்க படம்லாம் பார்த்ததே இல்லையாடா? அண்ணே என் படமே நான் பார்த்தது இல்லைண்ணே. முதல்ல அதை போய் பாடுறா. ஏய் அப்போ ஒண்ணு செய், உன் படத்தை நாங்க பாக்குறோம், எங்க படத்தை நீ பாக்குறியாடா? பார்க்குறேண்ணே, பார்க்க முடிஞ்சா பார்க்குறேண்ணே. அண்ணே என்னை செலெக்ஷன் பண்ணுறீங்களாண்ணே? நீ முதல்ல வரும்போது எப்படா நடந்து காட்டுற. போடா. திரும்ப வராத போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முத ஆள ரிஜெக்ட் ஆயிட்டான், ம் அடுத்த ஆளாவது செலக்ட் ஆவான பாப்போம். Everybody put your hands up and say welcome to Valentine's Day. This is the day for romance, baby. So let's sing and dance. ஏய் நிறுத்துடா. ஏய் சாவி கொடுங்க, சீக்கிரம் சாவி கொடுங்க. அந்த புள்ள பயந்து சாவி கொடுக்க சொல்லுது. ஏய் வேணா பொம்மையா சாவி கொடுக்க? காக்கா வலி. குறுக்க பேசாத, எங்களுக்கு பதில் நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ற. ஆஹா. ஏய் ஆப்ப கூப்பன் உனக்கு கிடையாது, எங்களுக்கு தான். நீங்க பேசுங்க சார். என்னப்பா பண்ண? சிங் அப் டான்ஸ். ஏய் எங்க எங்க டான்ஸ் டான்ஸ் பாக்குறியா? சிங்கன் டான்ஸ். இது எங்க டான்ஸ்? இதெல்லாம் இங்க காட்டாத. ஏய் ஓட பீட் ஓட ஒரு பீட் வர காத்திருக்க பாப் கொக்கு. ஏய் மக்கு, வல்லரசு லஞ்சுக்கு டைம் ஆச்சு, பையன் லஞ்ச் ஆர்டர் கொடுக்க வந்திருக்கான். அப்படியா? அப்ப நான் ஆர்டர் சொல்றேன். ஏய் ஓட மீன் ஓட ஒரு மீன் வர காத்திருக்க பாப் கொக்கு. அப்ப எனக்கு மீன் வறுவல், கொக்க கழுத்து அறுத்துட்டு தந்தூரி போட்டுரு. தப்பில்ல தப்பில்ல தப்பில்லடா. தப்பில்ல. கோழியை தந்தூரி போடும்போது கொக்க தந்தூரி போடக்கூடாது. அது கரெக்ட் தான். மீன் தாண்டா தந்தூரியில நிக்காது. தப்பில்ல.
தப்பு இல்ல சிரிக்க வைக்க வக்கு இல்ல தப்பு இல்லைன்றான். பாக்குறியா 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 ஓகே அடிச்சா உடனே வெயிட்ரா முதல்ல ஷூவை கைட்டுறா. கைட்டுவா இல்ல அப்படியே ஏய் டயலாக சொல்டா. நாடு விட்டு நாடு வீடு விட்டு வீடு கண்டம் விட்டு கண்டம் டேய் முண்டை. டேய் புட்டோ மாத்தி மாத்தி எவ்வளவு நேரம் பேசுற. கழிச்சு கேட்பேன் மாத்தி மாத்தி பேசுனா எவ்வளவு நேரம்டா கேட்க முடியும்? என்னது ஓகே அடிச்சா உடனே வெயிட்ரா நான் ஓங்காம அடிச்சாலே 2 டன் வெயிட். நான் காலை தூக்கி இப்படி அடிச்சேன்னா ஃபைட்ரா. ரைட்ரா இப்போ என்ன செலக்ஷன் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா நீ ரிஜெக்ட்ரா. ஏன் ரிஜெக்ட் பண்ண? நீங்களே கேளு ஜோ அது யாரு? நான் ஜோ. யார் அது? இவரு ஜோவா ஹன்சிகா மோத்துவானியா? ஏ புள்ள ஏன் நான் இவனை தான் செலக்ட் பண்ணோம்? சிரிச்சிட்டேன்ல. ஏதாவது ஒரு தகுதி சொல்லி இவனை செலக்ட் பண்றது. நீங்களே போலீஸா இருக்கும்போது அவர் இருக்க கூடாதா? பாத்தீங்களே இந்தா நீங்க எல்லாம் கெஸ்டா இருக்கும்போது நாங்க போலீஸா இருக்கலாம். பஞ்சு நல்ல யாரும் சிரிக்கல, யாரும் சிரிக்கல. அப்போ நான் அவ்வளோ போயிட்டு வரட்டுமா நீ போ, வராத போ. ஏய் வழி விடுறா, டான்ஸ் ஆடுவான். ஓய்யா ஓய்யல்ல கொய்யால இங்க நில்லுடா. யாரா நீ? சார் நான் செலக்ஷனுக்காக வந்திருக்கேன் சார் யாரா யாரா நீ? சார் நான் மரியா மரியாதையா சொல்லு, யார் நீ? சார் நான் மரியா சார் பழைய பீரோல இருக்கிற கரியா மாதிரி இருக்கிற நீ மரியானா? சார் எனக்கு செலக்ஷன் பண்ணுங்க சார் யாருக்கு செலக்ஷனுக்கு வந்திருக்க? அப்பாவுக்கா? இல்ல சார் எனக்கு தான் சித்தப்பாவுக்கா? எனக்கு சார் ஏய் பொய் சொல்லாத. யார் செலக்ஷன்? மாமா தானே? இல்ல சார் உண்மையா எனக்கு தான் சார் வந்திருக்கேன் ஏய் விளையாடாதடா. நீ விளையாடுறியா இல்ல சீரியஸா பேசுறியா தெரியலடா. அதான் சார் உங்ககிட்ட கேக்குறேன் நீங்க விளையாடுறீங்களா இல்ல சீரியஸா பேசுறீங்களா சார் எதுக்குடா வந்திருக்க? சார் போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கேன் சார் டீ குடுக்க வந்தியா? இல்ல சார் குடுத்துட்டு போக வேண்டியதான்றா. சார் சார் டேய் தம்பி நல்லா கேளு. செலக்ஷனுக்கு வரணும்னா முதல்ல பாடி பில்டிங்கா இருக்கணும். உன் பில்டிங்ல போடுற பாடி மாதிரி இருந்துகிட்டு நீ செலக்ஷனுக்கு வந்திருக்கியா? சார் நாங்களாம் சுனாமிலே சும்மிங்க போடுறோம் இதெல்லாம் வசனமாடா? சார் இப்போ நான் செலக்ஷன் பண்ணீங்கன்னா பண்ண மாட்டீங்களா சார் ஏய் கையறா. சொல்லுங்க சார் ஏய் இது என் கனவு சார் சின்ன வயசுல போலீஸ் வந்து எட்டி பார்ப்பேன் சார் மாமூலா வாங்குவோம் சார் இதெல்லாம் கிடைக்காத எத்தனை எதிர்பார்த்துக்கு தெரியுமா அப்படி என்ன சார் நான் பெருசா கேட்டேன் எனக்குன்னு ஒரு துப்பாக்கி எனக்குன்னு ஒரு குண்டு நம்ம 2 பேரும் போட்டு விளையாடலாம் சார் சுட்டு சுட்டு ஏய் யாரா பைத்தியக்கார மாதிரி பேசுற மாடையா? சார் நல்லா பாருங்க சார் நான் பைத்தியக்காரனா இந்த குள்ளமாகறானே இவன் பைத்தியக்காரனா சார் ஏய் உன்னை செலக்ட் பண்ணுமா இல்லையா நான் இப்ப முடிவு பண்ணுவேங்க. நில்டா. சார் வெயிட் இந்த ஆளை பார்த்தா எனக்கு சிரிப்பா வருது சார் முதல்ல வெயிட் ஏய் உன்னை பார்த்தா வெறுப்பா வருது. அது மேல ஏறி நில்லுடா. என்னடா 2க்கு மேல நகரவே மாட்டேங்குது. சார் இறங்கி நில்லுடா. ஜீரோ ஏய் காட்டுது சார். ஒரு தீவிரவாதியை பிடிச்சா நீ என்னடா பண்ணுவ? சார் அவரு உங்களை மாதிரி இருந்தாருன்னா இப்படி பிடிப்பேன் சார் தோ இந்த குள்ள மாதிரி குண்டாந்தா இப்படி பிடிப்பேன் சார் என்னடா உன்னை கட்டி பிடிக்கிற மாதிரி பேசுற? அடிச்சேன்னா உன்னை நான் ரிஜெக்ட் பண்றேன் சார். ஏன் சார் உன்னை எனக்கு பிடிக்கலடா. எதுக்காக சார் பிடிக்கல ஒழுங்கா சொன்ன டயலாக் நீ எல்லாம் பார்த்தா பிடிக்காதடா. பார்க்க தான் பிடிக்கும். ஆமா நான் தீபாவளியில துணி எடுக்கிறேன் கடைக்கு போய் பார்த்து எடுக்கிறேன். டேய் உன்னை எனக்கு பிடிக்கல. உனக்கு 3 சான்ஸ் தரேன். டேய் உனக்கெல்லாம் எத்தனை சான்ஸ் இருந்தாலும் சரியா பேச மாட்டடா வாயை மூடுடா சார் அவர் வாயை மூடிட்டு சிரிக்கிறார் சார் சொல்லுங்க சார். அப்ப ஓகே இந்த 3 பேர்ல யார் தலையில வேணாலும் வச்சு இதை சுடலான்னு பார்த்தோம். அவர் தலையிலே வச்சு சுடலாம். சார் அவர் சிரிச்ச மாதிரி இருக்காரா இல்ல சிரிக்கிறாரா எதுமோ தெரியல சார். ஏய் சாயந்தரம் 8 மணிக்கு மேல அவர் அப்படிதான்டா இருப்பாரு. துப்பாக்கிய வெயிட்டா புடி. 2 கையில புடி. வெயிட் பத்தலையா வெயிட் மிஷின் மேல ஏறி நின்னு புடி. சார் இந்த துப்பாக்கி தரது போதா அந்த ஆப்பிள குடுத்தீங்கன்னா சாப்பிட்டு உடம்பு ஏத்திட்டு செலக்ஷன் வரும் சார். இது நல்ல பிள்ளை கிழங்கு. அந்த ஆப்பிள் எடு. மாக்காப்பா முதல்ல இதை நீ சாப்பிடு. ஆமா சார் ஷோ வெயிட் ஆல நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. அதை நீ தேத்து. ஓகே உன்னை நான் ரிஜெக்ட் பண்றேன். அதை நீ புரிஞ்சுக்க. 2 ஆப்பிள் சாப்பிட்டு வா தம்பி. ஓய்யா ஓய்யல்ல டேய் ஓய்யா நீ இன்னும் ஓயலையா? அவனை போய் சிரிக்க வைடா.
சார் நீங்க தான் சிரிப்பா இருக்கீங்க போய் சிரிக்க வைங்க சார். நீ செலக்ட் ஆவியா இல்லையாங்கிறது நீ அவரை சிரிக்க வைக்கிறதுல தான் இருக்கு. சார் ஏன் சார் சிரிக்க மாட்டீங்க? அப்ப என்ன சார் நான் உங்ககிட்ட பெருசா கேட்டேன், உங்ககிட்ட பெருசா இருக்கு சார், அதெல்லாம் கேட்கல சார். கொஞ்சோடு சிரிக்க சார். பாத்தியா இவங்க இதான் சார் பிரச்சனை, இவங்க தானே பிரச்சனை. இப்ப சாவடிச்சிடும் சார், அதுக்கப்புறம் சிரிப்பீங்கல்ல சாகரிச்சோம் சார். மிஸ்டர் பாத்தியா கொலை செய்ய முயற்சி பண்ண குற்றத்துக்காக இந்த ஆள் ஒருத்தன் உங்களை நான் கைது பண்றேன். எப்ப இது பேசுறா பேசிருப்பா. அமுதவாணன், ஜெயச்சந்திரன் அண்ட் பழனி பட்டாளம் நம்மளுக்காக சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. சொல்லுங்க வெற்றி எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. அதுவும் தலையோட ஃபேன் நான், அவரை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. அப்புறம் விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும். அது பெர்ஃபார்மன்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல. பட் இருந்தாலும் ரெண்டு பேர் சிரிச்சிட்டாங்க இல்லையா, எப்படியும் நான் தான் வினர்னு தெரியும். சரி ஹோல்ட் பண்ணி பார்க்கலாமே நினச்சேன். வைசாலி எப்படி இருந்தது? ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அவரை பார்த்தோன்னே சிரிப்பு வந்துருச்சு. ஆனா என்ன விஜயகாந்த் மாதிரி ட்ரை பண்ணீங்க, பரவாயில்ல. உங்களை மாதிரி பேசுறா சிரிப்பு வரும். ட்ரை பண்ணனா ட்ரை பேட்லயே அடிப்பேன். ஷாம் நானா கவுண்டரா கொடுத்து சிரிச்சேன், அதுதான் என்னோட மைனஸ். ஓகே, ப்ரோக்ராம் பண்ணுறவங்களுக்கு ஆப்பிள், சிரிச்சா போச்சு ப்ரோக்ராம் பண்ணுறவங்களுக்கு நல்லா சாப்பா கடையிலேருந்து ஆப்பம். ஓகே, ஆளுக்கு 2000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். வாங்க. இந்த ரவுண்டை வின் பண்ணுறவங்களுக்கு அடையார் ஸ்டைல் ஒன் வழங்கக்கூடிய 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் தரும். அதை வின் பண்ணுகிறார் வெற்றி. வாங்க வெற்றி. சிரிச்சா போச்சு ரவுண்டு முடிச்சதுக்கு அப்புறம் யாரோட ஸ்கோர்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கக்கா பேக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைசாலி சிரிச்சிட்டாங்க. ஏற்கனவே எவ்வளோ பாயிண்ட்ல இருந்தீங்க? 900 பாயிண்ட்ஸ் இருந்தாங்க. அதுல இருந்து ஒரு 200 போய் 700 இருக்காங்க வைசாலி. அதுக்கப்புறமேட்டு வந்து வைசாலி சிரிச்சுதே எல்லாம் அடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சிரிச்ச மாதிரி சிரிச்சாரு நம்ம ஷாம். ஏற்கனவே நீங்க எவ்வளோ பாயிண்ட்ல இருந்தீங்க? 900 இருந்தீங்க. அதுல இருந்து ஒரு 100 போய் இப்போ 800 இருக்காரு ஷாம். முதல் ரவுண்ட்லயும் சரி இந்த ரவுண்ட்லயும் சரி வெற்றி வாகை சூடிய வெற்றி அவர்கள் எந்த பாயிண்ட் கம்மியாகாம 1000 பாயிண்ட்ல இருக்கிறாரு. 2 ரவுண்டு முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு வித்தியாசமான நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரவுண்டை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது எது பவர்ட் பை ரூபி பில்டர்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு இது எது பவர்ட் பை ரூபி பில்டர்ஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வெற்றி, வைசாலி அண்ட் ஷா 3 பேர் வந்து விளையாட்டுருக்காங்க. 2 ரவுண்டு முடிஞ்சிருச்சு. இப்போ 3வது ரவுண்டு போறோம். அதுதான் மாத்தி யோசி. மாத்தி யோசி இதுக்கு முன்னாடி விளையாட்டிருக்கேமா? நீ வந்ததுலேருந்து அப்படி தான் மாற்றி தான் பேசினுக்கிறேன். ஓகே, இந்த ரவுண்டு வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வைசாலி சொல்கிறாங்க. ஓகே, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதுதான். இந்த ரவுண்டில் வந்து 2 நிமிஷம் டைம் தருவோம். அதை மேக்ஸிமம் வந்து உங்களால் கவர் பண்ண முடியுமான்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். நான் கேட்குற கேள்விக்கு சம்மந்தமே இல்லாத பதில் தான் சொல்லணும். ஒரே வார்த்தையில் பதில் சொல்லக்கூடாது. ஒரே வார்த்தையை இந்த ஹோல் கான்வர்சேஷனில் 2 தடவைக்கு மேலே, அதாவது 3வது தடவை சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு பதில் சொல்லணும். இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு. விளாட்லாமா? ஓகே, மாற்றி யோசி விளையாடுறதுக்கு இவங்களாம் ரெடியாக இருக்காங்க. நானும் ரெடியாக இருக்கேன். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ முதலாவதாக நமது மாற்றி யோசி விளையாடுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் வெற்றி. வெற்றி ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை சாப்பிடுவீங்க? ஷாம் வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். எவ்வளோ நாளாக க்ளோஸ் ஃப்ரெண்ட்? எனக்கு வந்து BMW கார்னு ரொம்ப பிடிக்கும். எந்த காரு? கமலஹாசன் சாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். எப்படி சொல்கிறீங்க அது மாதிரி? உங்களோட ஜீன் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, இந்த ஜீன் எங்கே வாங்குனீங்க? இங்கே நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க. எத்தனை பேர்? ரொம்ப பசிக்குது. நான் எப்பயுமே அப்படி தான் பேசுவேன். ஆனால் இங்கே அப்படிலாம் பேசக்கூடாது, யோசிச்சு பேசக்கூடாது. அவுட்டா? ஓகே, ஆமாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வெற்றியை தொடர்ந்து லெட்ஸ் வெல்கம் ஷாம். ஷாம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். டிஷர்ட் நல்லா இருக்குது. எங்கே வாங்குனீங்க? ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு. ஓகே, இப்போ உங்கள் வீடு எங்கே இருக்குது? பல்லு செட்டா? இதான் பல்லா? மீசையா அது? என்னைய கேட்குறீங்க? டிஷர்ட் நல்லா இருக்கு. ஓகே, சரி. காலைல என்ன சாப்பிட்டீங்க? பிரேஸ்லெட்டு. தங்கம்மா? என்ன கேட்குறீங்களா? வாட்ச் என்ன? வாட்ச் என்னவா? புரியல. மேக் கேட்குறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அடுத்ததாக லெட்ஸ் வெல்கம் வைசாலி. வைசாலி ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, எந்த ஸ்கூல் படிச்சேன்னு சொன்னீங்க என்கிட்ட? வெல்டெக் மல்டிடெக்.
நாட் அவுட் ஐம் டெல்லிங் மை காலேஜ். வெல் டெக் மல்டி டெக் யா இட்ஸ் அ காலேஜ். அவுட்ப்பா. சரி இன்னொரு ஓகே லெட் மீ பி அவுட் பட் வேற கொஸ்டின் வில் பிளே ஒன் கேம். டைம் இல்லையே. பரவாயில்ல. இல்ல 10 மணிக்கு பேக்கப் பண்ணணும். ஏகா யாராவது சொல்லுங்களேன் மைக்ல. நோ ஏங்க மேல 2 ரூம் இருக்கு, ஏசி ரூம். உட்கார்ந்து நம்ம பொறுமையா விளையாட்டு போலாம். 2 அண்ணன் வேற இருக்காங்க. ஆசைப்படுறாங்க விளையாடிடுங்க. சரி ஓகே. கேட்க மாட்டாங்க. ஓகே உங்களுக்கு சிக்கன் பிடிக்குமா மட்டன் பிடிக்குமா? அப்பா வீட்ல இருக்காரு. எந்த வீட்ல? அம்மா ஓடி போயிட்டாங்க. என்ன இப்படி சொல்ற? தம்பி ஓடி போயிட்டான். எங்க ஓடி போயிட்டான்? தங்கச்சி ஸ்கூலுக்கு போறா. எங்க எந்த ஸ்கூல்? வீட்ல எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க. என்ன விளையாட்டு? எனக்கு கபடி ரொம்ப பிடிக்கும். அவுட்டா? இல்லையே. மாத்தி யோசி முடிஞ்சு இப்போ ஸ்கோர்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம வைசாலி தான் வந்து பார்த்தோன்னா டமால் அவுட் ஆனாங்க. ஓகேவா? ஸ்கூல் பேர் கேட்டால் ஏதோ ஒன்று சொன்னாங்க. ஓகே வெரி நைஸ். ஏற்கனவே எவ்வளோ பாயிண்ட்ல இருந்தீங்க? 700. ஓகே ஏற்கனவே நம்ம வைசாலி 700 பாயிண்ட்ஸ்ல இருந்தாங்க. அதுலேருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் போய் இப்போ 400 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. ஸோ அடுத்ததாக ஷாம் நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருந்தீங்க? 800 இருந்தேன். ஓகே ஷாம் ஏற்கனவே 800 பாயிண்ட்ஸ் இருந்தார். இப்போ அவருக்கு 200 பாயிண்ட்ஸ் கம்மியாக இப்போ 600 பாயிண்ட்ஸ்ல இருக்காரு. அதை தொடர்ந்து 2 ரவுண்ட்ஸை வின் பண்ண வெற்றி இந்த ரவுண்ட்லேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பேசினாரு. அதனால ஏற்கனவே எவ்வளோ பாயிண்ட்ல இருந்தீங்க? 1000. ஏற்கனவே நீங்கள் 1000 பாயிண்ட்ஸ்ல இருந்தீங்க. அதுலேருந்து 100 பாயிண்ட்ஸ் போய் இப்போ 900 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. ஸோ இன்றைய நாளுடைய வெற்றியாளர் வெற்றி கரெக்டாக பேர் வச்சிருக்காங்க இவருக்கு. ஓகே அண்ட் அடுத்ததாக 2வது இடத்தை பிடிக்கிறார் ஷாம். அண்ட் இன்றைய நாளுடைய 3வது இடம் மட்டும் இல்லாமல் சீஃப் கெஸ்ட் பதவி வெல்கிறார் வைசாலி. ஓகே இன்றைய நாளுடைய வின்னர் வெற்றி அவர்களுக்கு என்ஏசி ஜுவல்லர்ஸ் வழங்கக்கூடிய 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வாட்ச். இன்றைய நாளுடைய 2வது இடத்தை பிடித்த ஷாம் அவர்களுக்கு www.smartshoppers.in வழங்கக்கூடிய 5,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வாட்ச். ஷாம் அவர்களுக்கு ஜெப்ரானிக்ஸ் வழங்கக்கூடிய போர்ட்டபிள் பவர் சார்ஜர் பரிசு. நம்முடைய சீஃப் கெஸ்ட் வைசாலி அவர்களுக்கு 3வது இடத்திற்கான பரிசு எவரெஸ்ட் இண்டக்ஷன் கோக் ஸ்டவ் பரிசு. உங்க 3 பேருக்கும் ஸ்டர்லிங் ஹாலிடேஸ் வழங்கக்கூடிய 3 days and 2 nights ஹாலிடே பேக்கேஜ் அன்பு பரிசு. உங்க 3 பேருக்கும் கேபி ஜுவல்லரி அண்ட் ஜெம்ஸ் வழங்கக்கூடிய 3000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வாட்ச். நிகழ்ச்சி எப்படி இருந்தது? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு ஏதாவது ஷேர் பண்ணலாம் சார்? ஆக்சுவலாக உங்கள் கூட பார்ட்டிசிபேட் பண்ணது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. நீங்கள் ஏற்கனவே இப்போ படம் வேறு கம்ப்ளீட் ஆகிட்டீங்கன்னு படித்தேன். ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்க ப்ரோக்ராம். உங்கள் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். ஓகே 50 ரூபாய் கொடுத்தா இவர் 500 ரூபாய் பேசிட்டாரு. ஓகே ஓகே நீங்க ஏதாவது சொல்லுங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணாதான் நான் செட்டை விட்டு போவேன். மாக்காப்பா என்ன அர்த்தம்? ஓகே மாக்காப்பா நான் என்ன அர்த்தம் நான் கண்டிப்பா சொல்றேன். நீங்க உங்க சொல்லுங்க என்ன எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது ஏன் ஒரு மாதிரி சொல்றீங்க? அது அவங்க ஃபேஸை பார்த்தா அப்படி தான் வருது. ஓகே அப்படிதான் நல்லா இருந்தது. ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து நம்மலாம் ஜாலியாக இருந்தோம் இல்லையா? நம்மளை பார்த்து மக்கள்லாம் ஜாலியாக இருக்கிறதுக்காக இப்போ வந்து ஒரு கலை நிகழ்ச்சி நம்ம 4 பேர் சேர்ந்து பண்ண போகிறோம். ஆனால் ஒரு பாட்டு போடுங்கண்ணே. படுமாங்கா உரட்டுங்கோ தை சாதம் ரெடி பண்ணுங்கோ. வடுமாங்கா உரட்டுங்கோ தை சாதம் ரெடி பண்ணுங்கோ. பட்ட மாமி கிட்ட வாடி மொட்டை மாடி பக்கல் நாண்டி. அடி சும்மா நம்ம பெத்த விட்டாலா. சும்மா நம்ம பெத்த விட்டாலா. வெரி நைஸ். எனக்கு இருக்கிறதுல ரொம்ப பிடிச்சது வெற்றியோட அந்த தூசி தட்டுற ஸ்டெப் தான். நல்லா இருந்தது, பயங்கரமாக இருந்தது. ஓகே இதே மாதிரி சூப்பரான கெஸ்டோட உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது மாகாபா ஆனந்த். டாடா பை பை ஃப்ரம் அது இது எது பவர்ட் பை ரூபி பில்டர்ஸ். குட் நைட்.